கோவில் வந்து 2003ஆம் ஆண்டுக்கு முன்னே ஏரியில் இருந்தார். அதே இடத்துல சாமி இருக்கார் இல்லையா, அதே இடத்துல ஏரி உள்ள 16 அடி உயரத்தில் பள்ளத்தில் இருந்தார். 2003ஆம் ஆண்டு இந்த கோவில் உருவாக்கப்பட்டது. 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு இங்கே இருக்கிற மக்கள்லாம் நிறைய வழிபட்டு நல்ல நிலைமையில விவசாயிகளும் மற்ற தொழில் எல்லாமே வந்து சிறப்பாக வேலைக்கு எல்லாம் நல்லா போகிறாங்க. இந்த கோவிலுடைய சிறப்பு வந்து செவ்வாய்க்கிழமை சென்னை மற்றும் ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்திலிருந்து எல்லா இடத்திலிருந்தும் மக்கள், பல ஆயிரக்கணக்கான மக்கள் செவ்வாய்க்கிழமை வராங்க. அவர் வந்து பிரம்மசாஸ்தா வடிவத்தில் ஏழைகளை உயர்த்தி இருக்கிறதுனால குழந்தை வரம், வீடு கட்டுறது, வேலை வாய்ப்பு, நோய் நீக்குதல் எல்லாமே நல்லா மக்களுக்கு வந்து ஏற்றபடி அவங்க வேண்டுதல்படி நடக்குது. 6 வாரம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நிறைய வராங்க. மற்ற வெள்ளிக்கிழமை வந்து பெண்கள் விளக்கேற்றுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களில் மக்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா 3 மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கோயிலில் வந்து வழிபடுறாங்க. ஆலயமானது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் குமரஞ்சேரி என்ற அழகிய கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த சுவாமியை பார்த்தீங்கன்னா பிரம்மசாஸ்திர வடிவம், பாலாதித்ய சமப்பிரமம், ஸ்பிதமுகம், சம்பூர்ண சந்தானனம், ஆமே கிண்டி, மதோரு பாலசினம், யக்ஷேக்ஷமாலாபயம், தேகேகாரக, ரத்ன பூஜ ஜொலிதம், சௌமாம்பராகமம், வந்தே குமாரகம், எதேட்டபரதம், ஸ்ரீ பிம்பசிஸ்வரம். அப்படின்னா பாலாதித்யனா இளஞ்சூரியன் எப்படி இருப்பார், பிரகாசமாக இருப்பார். அதனால் இளஞ்சூரியன் ஒத்த திருமணியும் நீண்ட அகலமான ஆஜாடு பாவம் சொல்லுவாங்கள்ல, அகலமான உடம்பு இருக்கு. நல்ல பட்டாடை அரைச்சி நம்ம நாட்டில் வாழ் மக்களுக்கு நன்மை தருபவர். இது என்னென்னா பிரம்மசாஸ்திர வடிவம். ஏன்னா குழந்தை பாக்கி அருள்வர். ஆண்டாளத்தில் பார்த்தீங்கன்னா 2 கையும் வச்சிருப்பாரு. பிரம்மா சல்ல பிடிச்ச காட்சி இருக்கும். இங்கே என்னன்னா ஜபமாலை, கிண்டி, ஊர்வஸ்தம் வச்சிருப்பாரு. இந்த பக்கம் மரத்தை எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பேர் தொட்டில் கட்டி குழந்தை பாக்கி வேணும். நிறைய பேர் நடந்திருக்கு. இப்போ கூட சீமந்தம் ஒருத்தன் ஆச்சு, நாமகம் ஆச்சு. அது இப்போ ஒரு பொம்பளை கப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. சரி, அதனால் வீடு நிலபலன் வாங்கினாங்க. வீடு பிரச்சனை இருந்தால் 6 வாரம் வாங்கணும் தொடர்ந்து. செவ்வாழைப்பழம், செவ்வொலி பூ, நெய்டி மற்றும் தேன் தலைமாவு, தேன் தலைமாவு அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கு புல்லு கொடுப்போம். புல்லு சாப்பிட்டு தன்னோட முந்தானியை பிரித்து தொட்டில் கட்டுவாங்க. தொட்டில் கட்டுறது மிக சிறப்பு. 2வது 6 தீபம் ஏற்றணும். விநாயகருக்கு 1 தீபமும், முருகருக்கு 6 தீபமும் ஏற்றி வழிபட்டால் மிக சிறப்பு. செவ்வாய்க்கிழமை குழந்தை பாக்கியம் செவ்வாய்க்கிழமை வரணும். மற்றவங்க கல்யாணம் ஆக திருமண தடை போன்றவங்க வெள்ளிக்கிழமை, மற்ற வீடு நிலப்படமான அவங்க பேர் ஞாயிற்றுக்கிழமை வரணும். இந்த கோவிலானது செவ்வாய்க்கிழமை மட்டும் வெடிக்கலாம் 5 மணிலேருந்து ஃபுல்லாக தொடர்ந்து நடத்த வந்திருக்கோம். நைட்டு 9 மணிக்கு வந்திருக்கோம். மற்ற நாளில் வந்து 8:30 மணி முதல் மதியானம் 1 மணி வரையும், கிருத்திகை நாளில் அதே மாதிரி 5 மணிலேருந்து 1 மணி வரையும் திறந்துருக்கோம். சாயங்காலம் 4:00லேருந்து 7:30 வரையும் திறந்துருக்கோம். இது மக்களாகிய நீங்கள் இந்த தரிசனத்தை பயன்படுத்தி நல்ல முறையை வந்து சிறப்பாக வழிபட்டு முருகன் அருளை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் இது சின்ன கிராமம். ஏற்கனவே தண்ணியில் இருந்தார் முருகன், 16 அடி பள்ளத்தில் இருந்தார். அப்போ இந்த இடுப்பளத்தில் நாங்கள் பூஜை பண்ணிருக்கோம். பெரியவங்க தாத்தா காலம் மாமா நாங்கள்லாம் பண்ணுறது 2000 சாமியை கடக்கால் போட்டு பிரதிஷ்டை பண்ணுது. 2003 கும்பாபிஷேகம் ஆனது. கடக்கால் போட்டது 2000, 2003 கும்பாபிஷேகம் ஆனது. 2019 2வது கும்பாபிஷேகம் பண்ணது. இந்த ஊரில் ஒத்துழைப்பு திருப்பணியில் நடைபெற்றது. திருப்பி மேலும் நிறையா சிறப்பாக செய்து நினச்சிட்டு இருக்காங்க. சின்ன கிராமம், மக்களோட ஒத்துழைப்பு வரும். 2வது அரசாங்கம் பஸ் வசதி இல்லைன்றாங்க. நிறைய பேர் ஏழை மக்கள் வராங்க, பஸ் வசதி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. பஸ் வசதி ஏற்பாடு பண்ணணும். ஒன்றும் மற்றபடி போக்குவரத்துகள் அன்னதானம் பண்ணுறாங்க. செவ்வாய்க்கிழமை ஒரு 300-400 பேர் அன்னதானம், ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் பண்ணுறாங்க. சிறப்பாக வழிபட்டால் நல்லது. சித்ரா பௌர்ணமி பால்குட அபிஷேகம், ஆடி கத்திரிக்கை சிறப்பாக நடைபெறும். தைப்பூசம் இதுக்கும் சிறப்பாக இருக்கும். வைகாசி விசாகம், கந்தசஷ்டி 6 நாள் சிறப்பாக நடைபெறும். அதை தொடர்ந்து பங்குனி மாதம் உத்திர அபிஷேகம், வருஷாந்திரம் முடிஞ்ச விசேஷ நாள் தான் அபிஷேகம் நடைபெறும். மக்களாக நீங்களாம் வந்து வழிபட்டு முருகன் அருள்னால அருள்படுமாறு கிராமத்து சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.